ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நாம் கற்போம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இயல் 2 திருக்குறளோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று, வயல் ஒரு நாட்டின் அரணன்று. இரண்டாவது கேள்வி, மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். மூன்றாவது கேள்வி, நாடென்ப எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாடென்ப எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப. நாலாவது கேள்வி, கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. அடுத்தது, பின்வரும் குறட்பாக்களில் ஓமை அணி பயின்று வரும் குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓமை அணி பயின்று வருகின்ற குறள் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது குறளில் தான் ஓமை அணி பயின்று வருது. வினையான் வினையாக்கி கூடல், தனைக்கவுள் யானையால் யானையாத் தற்று. இதான் ஓமையணி பயின்று வருகின்ற குறள். அடுத்தது குருவினா பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும்? அதோட விடை பேஜ் நம்பர் 42ல் வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். இதுதான் முதல் குருவினா. செகண்ட் கொஸ்டின், ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும்? பேஜ் நம்பர் 43ல் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாகும். இதான் உங்களோட இரண்டாவது குருவினா. மூணாவது குருவினா, சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் கூறுவன யாவை? பேஜ் நம்பர் 43ல் பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடேனது சிறந்த நாடாகும். இதான் மூணாவது குருவினா. அடுத்தது, படங்களுக்கு பொருத்தமான திருக்குறள். என்ன பண்றாரு? சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாரு. ரெண்டாவது, ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. மூணாவது என்ன நடக்குது? அங்கே போர் நடக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே குறிக்கின்ற திருக்குறள் தான் இதோட ஆன்சராக இருக்கும். அதோட ஆன்சர், உருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அப்போ இந்த திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் இயங்குவதேனது நல்ல நாடாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறள்ல உங்களுக்கு 3 பாடல் மனப்பாட பகுதி. சரிங்க.